नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। इनकी நம்ம राष्ट्रभाषा पेपर 1 फर्स्ट रोमन किन्हीं दो पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए। एनी टू ईआरसी एनी टू लाइन्स का ना एक्सप्लेनेशन तांगा। आज हम बापू और छुट्टी का घंटा बचते ही की भावार्थ देखेंगे। बुक पेज नंबर 189 and 190 சரியா। இன்றைக்கி லேர்ன் நியூ டெய்லியில் நம்ம பாப்பு சுட்டிக்கா கண்டா இந்த ரெண்டு போயத்தினுடைய இஆர்சி நம்ம பார்க்க போகிறோம் சரியா। புக் பேஜ் நம்பர் 189 and 190 சரியா। லேர்ன் நியூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா। கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் ஓகேவா। பேஜ் நம்பர் 189 பாக் ஏக் பத்திய அதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம்। सेवक है विद्युत वाष्प शक्ति धन बल नितांत फिर क्यों जग में उत्पीड़न जीवन यो अशांत। सेवक है अडिமையாக இருக்கிறது, विद्युत எலக்ட்ரிசிட்டி, வாஷ்ப் நீராவி, தன் பல் பணம் நிறையா இருக்கிறது, फिर क्यों जग में ஆனால் ஏன் இந்த உலகத்தில், உத்பீடன் ஜீவன் யோ அசாந்த் நீ ஏன் மாட்டிக்கிட்டு இருக்க, நீ ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க, அசாந்த்னா அமைதியற்று இருக்க அப்படின்னு அர்த்தம்। இந்த ரெண்டு லைன் கொடுத்தா நம்ம என்ன எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் சரியா। कवि और कविता एक पद्यांश बापू नामक कविता से लिया गया है। இந்த கவிதை பகுதி பாப்பு அப்படின்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது। इसके कवि श्री सुमित्रानंदन पंत हैं। இதனுடைய कविஞர் श्री सुमित्रानंदन पंत जी। आधुनिक काल के कवियों में इनका नाम उल्लेखनीय है। आधुनिक कालना மாடர்ன் ஸ்டேஜ், மாடர்ன் வேர்ல்டு நம்ம இப்போ இருக்கோம்ல, மாடர்ன் வேர்ல்டில் இருக்க கவிஞர்களில் இன்கா நாம் இவருடைய பேர் உல்லேக்கனிய ஹை இருக்குது சரியா। ஹீ ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த லிஸ்ட் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட் போயட்ஸ்। उन्नति के शिखर पर पहुँचने के बाद முன்னேற்றத்தினுடைய உச்சியை பहुँचने இது பிராத்மிக்லேருந்து இந்த வேர்டை படிச்சுட்டு வரோம்। பहुँचनेனா சென்று அடைஞ்சதுக்கப்புறம் கூட மனுஷ அசாந்த் ஹை மனிதன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான், அமைதியற்று இருக்கான்। इसका उल्लेख करते हुए कवि इस प्रकार कहते हैं। இதை தெளிவுபடுத்த தான் கவிஞர் இந்த மாதிரியாக கூறுகிறார் சரியா। இப்போ பார்ப்போம்। कवि पूछते हैं कि विज्ञान की सारी उपलब्धियां जैसे बिजली, भाप, धन बल आदि सब कुछ उसके अधीन तथा सेवक बन गई है। कवि पूछते ना கேட்குறார் कि विज्ञान की सारी उपलब्धियां அறிவியலினுடைய எல்லா அவைலபிலிட்டிஸ், उपलब्धियाना அவைலபிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா। जैसे बिजली, बिजलीना எலக்ட்ரிசிட்டி, பாப் நீராவி, தன் பல் பணம் நிறையா இருக்கிறது, ஆதினா முதலியவை, சப் குச் இது எல்லாமே உஸ்கே அதீன் ததா சேவக் பன் கை ஹை உன்னுடைய அடிமையாக ஒரு சேவகனாக ஆயிடுச்சு। இஸ்கே பாவஜூத்னா இது இருந்தாலும், இது எல்லாமே உன்ட்ட அவைலபிலிட்டிஸாக இருந்தாலும், உஸ்கா ஜீவன் உன்னுடைய வாழ்க்கை துக்கசே துக்கத்தில் பீடிச்சு, ததானா நான் எல்லா வீடியோஸில் சொல்கிறேன் அவுர் அப்படின்னு, ததானா அவுர் அசாந்த் கியோ ஹை ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா। இப்போ செகண்ட் ஒன் பார்ப்போம்। बापू तुम पर है आज लगे जग के लोचन तुम गोल नहीं जाओगे मानव के बंधन। பாப்புனா காந்திஜி இன்னைக்கு எல்லாருடைய லோச்சன் பார்வையும் உங்கள் மீது தான், நீங்கள் மனிதனுடைய இந்த விஞ்ஞான் சக்திட்டு இருக்கிற அந்த பந்தன் அந்த ஒரு லிங்க்ல இருந்து காப்பாற்றுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறார் சரியா। கவி और कविता சரியா। நம்ம ஃபஸ்ட்டு ஆர்சிக்கு कवि और कविता படித்தோம்ல அதுதான் இது சரியா। एक पद्यांश बापू नामक कविता से लिया गया है। इसके कवि श्री सुमित्रानंदन पंत हैं। आधुनिक काल के कवियों में इनका नाम उल्लेखनीय है। उन्नति के शिखर पर पहुंचने के बाद भी मनुष्य अशांत है, इसका उल्लेख करते हुए कवि इस प्रकार कहते हैं சரியா। நீங்கள் ஃபஸ்ட்டுக்கான कवि और कविता படித்தா இதையும் அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா।
பேஜ் நம்பர் 190 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ERCக்கான பாவ் பார்ப்போம். गांधी ने ही अंग्रेजों से भारत को छुड़ाया. காந்திஜி தான் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்டிருந்து பாரத் இந்தியாவை விடுவித்தார். துக்கோசே பீடித்னா சூழ்ந்து பீடித்தன்னு சொல்லுவாங்க. துக்கத்தால் துக்கம் சூழ்ந்து அவர் அசாந்த் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மனுஷிய காந்திஜி சே பிரார்த்தனா கர்த்தே ஹே. காந்திஜிட்ட प्रार्थना செய்கிறாங்க. என்னன்னா விஞ்ஞான் சக்தி சேவி மானவ ஜாதிக்கோ பச்சாயா. விஞ்ஞான் அந்த அறிவியல் சக்திகிட்டேருந்து மானவ ஜாதி மனித குலத்தை பச்சாயே காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சுட்டிக்கா கண்டா பச்தே ஹி. ठीक है, फर्स्ट இது பார்ப்போம். हंसते गाते चल देते हैं पथ पर ऐसे जैसे बांसवर बाम वही हो कविताओं के. சரியா? இது பார்ப்போம். ஹன்ஸ்தே காத்தி சிரிச்சிட்டு நல்ல பாட்டு பாடிக்கிட்டு பத்து பர் ஐசே பத்துனா வழியில் இந்த மாதிரி போகிறாங்க. ஜெய்சே பாஸ்வர் பாம் வஹி ஹோ கவிதாமே ஹே. ஸோ அவங்களுடைய முகம் அவங்களுடைய பாவனைகள் தான் கவிதைகள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ பார்ப்போம். कवि और कविता. एक पद्यान चुटिका कंटा बचते ही नाम कविता से लिया गया है. एक पद्यान இந்த கவிதை பகுதி சுட்டிகா கண்டா பச்தே ஹி அப்படின்ற கவிதையிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. इसके कवि श्री केदारनाथ अग्रवाल है. இதனுடைய கவிஞர் ஸ்ரீ கேதார்நாத் அகர்வால். ये प्रगतिवादी कवि है. இவர் பிரகதிவாதி அப்படின்னா புரட்சி சம்மந்தமான சோஷியலில் என்னென்ன நடக்குதோ அது சம்மந்தமாக எழுதுகிற கவிஞர். சரியா? नेक्स्ट भाव. स्कूल का घंटा बच्चे ही फौरन निकलते चुस्त बच्चों का चित्रण है. ஸ்கூலுடைய அந்த பெல் சரியா பச்தே ஹி ஃபௌரன் அது அடிக்கிறதுக்கு அட்வான்ஸாகவே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே நிக்கல்தே வெளியே வர. சரியா? சுஸ்து பச்சோம் சுறுசுறுப்பான குழந்தைகளை சித்ரன் ஹை வர்ணிச்சிருக்காரு. உன் பச்சோங்கே முகப்பர் முரஸ்கராஹட் ஹை. எந்த குழந்தைகளுடைய முகத்தில் முஸ்கராஹட் அப்படின்னா என்னது ஸ்மைல். அவங்ககிட்ட முகத்தில் ஸ்மைல் இருக்குது. சரியா? உன்ஹே தேக்குக்கர் கவிக்கோ ஐசா லக்தா ஹை. அதை பார்த்துட்டு கவிக்கு இந்த மாதிரி தோணுது. என்னென்னா பச்சே ஸ்வயம் கவிதாவும் குழந்தைகள் ஸ்வயம்னா குத் தானே கவிதைகள். சரியா? ஸ்வயம்னா ஓம். உன்கே முக கி முஸ்கராஹட் அவங்களுடைய முகத்தில் இருக்க முஸ்கராஹட்னா ஸ்மைல் வந்து கவிதா கே பாவ் ஹோ கவிதையினுடைய பாவ்னா என்ன? இப்போ நம்ம படிக்கிறோம்ல ஒவ்வொரு ERCக்கு பாவ் விளக்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? नेक्स्ट நம்ம सेकेंड பார்ப்போம். मैं निहारता हूँ उनको फिर अपने को और भूल जाता हूँ अपनी स्टीन आयु को. ஸோ ஆயுனாலே என்ன? ஏஜ் அவங்களுடைய வயசு. அவங்க அவர் மட்டும் இருக்கல அவருடைய ஏஜையும் மறந்துட்டாரு அந்த லைன். சரியா? कवि और कविता सेम அதே மாதிரி தான். एक पद्यान चुटिका घंटा बजते ही नाम कविता से लिया गया है. इसके कवि श्री केदारनाथ अग्रवाल हैं. ये प्रगतिवादी कवि हैं. சரியா? नेक्स्ट भाव பார்ப்போம். घंटा बजते से जट गुशी से निकलते बच्चों को कवि देखते हैं. घंटा அதாவது இந்த டைம். ஓகேவா? இந்த டைம் முடிஞ்சிட்டு ஜெட் குஷினா என்ன? ஜெட் குஷினா ஜெட் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக. சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வராங்க. ப்ளஸ் குஷிஸே நிக்கல்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் வெளியே வராங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. பச்சோங்கோ கவி தேக்தே ஹே குழந்தைகளை கவிஞர் பார்க்குறாரு. இன்ஹே தேக்கர் வே சிர்ஃப் அப்னே கோஹி நஹி. இதை பார்த்துட்டு வே சிர்ஃப் அவரை மட்டும் இல்லை அப்னே கோஹி நஹி அவரை மட்டும் இல்லை சிர்ஃப் அப்படின்னா ஒன்லி நாட் ஓன்லி பல்கி மாறாக अपनी आयु को भी भूल जाते हैं தன்னுடைய வயசையும் மறந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பு சுட்டிகா கண்டா பச்தே ஹி இந்த 2 போயத்துடைய ERC பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் நியூ டெல்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.